வணக்கம். புதன்கிழமை மார்ச் மாதம் 19ஆம் தேதி இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை ராகு காலம், 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்டம், 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரை குளிகை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி, புதன். நேற்று வரை மீனத்தில் இருந்த புதன் அப்படி ரிவர்ஸ் கீர் போட்டுக்கிட்டு கும்பத்துக்கு வந்துட்டார். வக்கரகதியிலே புதன் கும்பத்தில் நுழைகிறது இப்போ இன்னைக்கு காலையில. அதனால கும்பத்தில் புதன் சனி, மீனத்தில் சுக்கிரன் சூரியன் ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு செல்வோம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், அற்புதமான நாள். 3 ஆறுக்குடைய புதன் வக்கரகதியிலே 11ஆம் இடத்திற்கு சென்று 11 குடையுடன் இணைந்து மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. எழுத்து மூலமாக உத்தரவு உங்களுக்கு கிடைக்கும். எழுத்து மூலமாக ஏதேனும் சமர்ப்பிக்க வேண்டுமானால் அதை நீங்கள் இப்பொழுது சமர்ப்பிக்கலாம். ஏதாவது லெட்டர் சப்மிட் பண்ணோம், இல்லைன்னா ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணோம்னா இப்ப பண்ணலாம். ரிட்டர்ன் டாக்குமெண்ட்ஸ் மூலமா உங்களுக்கு ஏதோ நல்ல தகவல் வரும். யார் மீதாவது வழக்கு தொடர வேண்டுமானால் இப்பொழுது தொடரலாம். உங்கள் பக்கம் ஜெயம் கிட்டும். எழுத்து மூலமாக லெட்டர் டிரான்சாக்சன்ல ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் இப்பொழுது சரியாகும். அலுவலக பணிகளை மேஷராசி அன்பர்கள் இன்று வெகு சிறப்பாக செய்து முடித்து நற்பெயர் ஈட்டுவார்கள். மேலதிகாரிகளின் அன்பும் பாசமும் கிடைக்கும். அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் வாழ்க்கையில் நடைபெறுகின்ற நல்ல நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அற்புதமான நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நாள். 11ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் ராகு, 10ஆம் இடத்திலே புதன் சனி, ராசியிலே குரு. இதெல்லாம் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு. எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். 10ஆம் இடத்திலே 10 குடைவனோடு 2-5 குடைவன் போய் இணைந்திருப்பதால் தொழிலின் மூலமாக நிறைய பணம் வரும். வருமானம் அதிகமாக கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிதாக ஏதாவது தொழில் துவங்கலாமா என யோசிப்பீர்கள். அல்லது தற்போது உள்ள தொழிலுக்கு கிளைகளை துவங்கலாமா, கிளைகளை துவங்கி விரிவுபடுத்தலாமா, தொழிலை மேலும் பெரிதாக்கலாமா என்னும் எண்ணம் இப்பொழுது ஏற்படும். எனவே இது ஒரு நல்ல நேரம். குடும்பம் அமைதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். படித்துக் கொண்டிருக்கும் ரிஷபராசி மாணவ மாணவியரெல்லாம் இப்பொழுது எழுதப் போகும் பரீட்சையிலே நல்ல மார்க் வாங்குவாங்க. 100க்கு 100 மார்க் வாங்கணும். கிரகம் சொல்லுது. நவ கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றன. முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு பரீட்சை எழுத செல்லுங்கள். கேள்வித்தாளை படித்து பார்த்தால் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளாகவே வரும். பதிலை அழகாக எழுதி விடுவீர்கள். எனவே நல்ல மதிப்பெண் கிடைக்கும். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் ரிஷப ராசியிலே உள்ள மாணவ மாணவியருக்கு சிறப்பான நன்மை நடைபெறும் நாளாக விளங்குகிறது. மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். ராசி அதிபதி 9ஆம் இடம் சென்று 9 குடைவனோடு இணைந்திருப்பதால் யோகம். 1-9 குடைவர்கள் காம்பினேஷன். 2 திரிகோணாதிபதி 1-9 குடைவர்கள் ஒன்றாக இணைந்திருப்பது என்பது ஒரு பெரிய யோகம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். 5 குடைவன் உச்சம் பெற்றிருக்கிறது 10ஆம் இடத்திலே. எனவே பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன ப்ரமோஷன் கொடுப்பாங்க, இல்லைனாக்க சேலரி ஹைக் ஏதாவது கொடுப்பாங்க, இல்ல பெனிஃபிட்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க. டைரக்டா சேலரி ஹைக் கொடுக்காம பெனிஃபிட்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க. ஸ்பெஷலா இந்த அலவன்ஸ் கொடுப்போம், எதுக்கெல்லாமோ அலவன்ஸ் கொடுப்பாங்க. சில இடத்துல எல்லாம் ஷேவிங் அலவன்ஸு, வாஷிங் அலவன்ஸு, அயனிங் அலவன்ஸு, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் நல்லா போட்டு வரணும், கிளீனா ஷேவ் பண்ணிட்டு வரணும்,
ஷூக்கு பாலிஷ் எல்லாம் போட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் வந்து சில டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் வந்து அதுக்கெல்லாம் அலவுன்ஸ் கொடுப்பாங்க. வாஷிங் அலவுன்ஸ், ஷேவிங் அலவுன்ஸ். அந்த மாதிரி உங்க ஆபீஸ்ல வந்து வேற ஏதோ புதுசா இது வரைக்கும் எங்கேயுமே இல்லாத ஏதோ ஒரு விஷயத்துக்காக அலவுன்ஸ் கொடுப்பாங்க. சம்மர் வந்துடுச்சு, அதனால நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிடணும். தர்பூசணி பழத்தை ஜூஸ் போட்டு சாப்பிடணும், கிருணி பழம் ஜூஸ் சாப்பிடணும், சாத்துக்குடி ஜூஸ்ல குளுக்கோஸ் கலந்து குடிக்கணும், லெமன் ஜூஸ் அடிக்கடி குடிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுல கொஞ்சம் சர்க்கரையும் உப்பும் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். இந்த மாதிரிலாம் வந்து ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம கம்பெனியுடைய எம்ப்ளாயிஸ் எல்லாரும் ஹெல்த்தியா இருந்தாதான் வேலை நடக்கும். அவங்களுடைய ஆரோக்கியம் வந்து கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம். அதனால கூல்ட்ரிங்க்ஸ் அலவன்ஸ் அப்படின்னு புதுசா ஒன்று சம்மருக்காக டிக்ளேர் பண்றோம்னு சொல்லி உங்க ஆபீஸ்ல பண்ணுவாங்க. அதுல ஏதோ உங்களுக்கு அடிஷனல் இன்கம் கிடைக்கும். நீங்க அந்த எலுமிச்சம்பழத்தை குடிக்கிறீங்களோ தலையில தேய்ச்சிக்கிறீங்களோ அது உங்க இஷ்டம். அதிக வருமானம், புதிய காரணத்திற்கான வருமானம் உங்களுடைய நிர்வாகத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 3-12 குடைவன் 8ஆம் இடம் சென்றதால் யோகம். 9-11 குடைவர்கள் பரிவர்த்தனையால் உங்களுக்கு நன்மை. ராசி அதிபதி 4ஆம் இடத்திலே சுக்கிரன் வீட்டில் இருக்கிறது. வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சமடைந்திருக்கிறது 9ஆம் இடத்திலே. எனவே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான வசதி பெருக்கிக் கொள்ளுகின்ற அதிநவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்க வீட்டுல ஏதோ வாங்கி கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க. நீங்க அதை வாங்க போன இடத்துல வேற ஒரு பொருளை பார்த்து இவ்வளவு நல்லா இருக்கேன்னு அதையும் வாங்குவீங்க. நன்மைகள் நடைபெறும், அதிக நன்மைகள் நடைபெறும், மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது. நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுய தொழில் அல்லது வியாபாரமாக இருந்தால் அதன் மூலம் வரவேண்டிய வருமானம் சற்று அதிகமாக வரும், விரைவாக வரும், சீக்கிரமாகவும் வரும், நிறைய வரும், பணம் வரும். பேமெண்ட் வாங்குறதுக்கு போய் ஒருத்தரா படி ஏறி இறங்கி கேட்டுட்டு இருக்கலாம் வேண்டாம். அந்தந்த டயத்துக்கு அவங்கவுங்க அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க, மெசேஜ் போட்டுருவாங்க. சார், so much amount has been transferred to your account for the purpose of அப்படின்னு போட்டு என்ன காரணத்துக்காக அனுப்புறாங்களோ அதையும் போட்டு மெசேஜ் போட்டுருவாங்க. பார்த்தா சச்சாங்கன்னு வந்து உங்க அக்கௌண்ட்ல அது விழுந்திருக்கும் அந்த அமௌண்ட். அந்த மாதிரி வந்து பணம் எல்லாம் டான் 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 டான்னு வரும். எல்லா இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வரும். எனவே வியாபாரத்துல வந்து ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். எப்பவுமே வியாபாரிகளுக்கு வந்து வரவு நல்லா வந்தாதான் அவங்க செலவு பண்றதுக்கு பணம் இருக்கும். செலவு பண்ணாதான் வியாபாரம் நடக்கும். ஒரு விளம்பரம் கொடுக்கணும்னா செலவு பண்ணிதான் ஆகணும். ஐயோ, நான் விளம்பரத்துக்கெல்லாம் செலவே பண்ண மாட்டேன்னா அப்புறம் வியாபாரமும் அப்படியே இறங்கிட்டு வந்துடும். நிர்வாக செலவு மட்டும் இல்லாம விளம்பர செலவு ரொம்ப முக்கியம். கன்சியூமர் டியூரபிள்ஸா இருந்தா கம்பல்சரி. அது மற்ற ப்ராடக்ட்ஸ் கூட அவ்வளவு தேவையில்லை. கன்சியூமர் ப்ராடக்ட்ஸா இருந்தா பப்ளிசிட்டிக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கணும். இப்ப அந்த செலவெல்லாம் நீங்க ஈஸியா பண்ணுவீங்க. அந்த செலவு பண்ணதுனால உங்களுக்கு கெயின் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும். உங்களுடைய சேல்ஸ் வந்து ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்னைக்கு வருதோ அன்னைக்கு 5 to 10% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் போதே நீங்க வந்து அதுக்கும் இந்த விளம்பரத்துக்கு பண்ண செலவுக்கும் வியாபாரத்தில் வர லாபத்திற்கும் ஒரு ரேஷியோ கரெக்டா இருக்கான்றதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி உங்களுடைய வியாபாரத்தை வளர்ச்சி அடைய செய்வதற்கான அதிநவீன தொழில்நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி அதை நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 7ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சமடைந்திருக்கிறது. 9 குடையவன் 7ஆம் இடத்தில் உச்சம், 7 குடையவன் 9ஆம் இடத்தில் பரிவர்த்தனை. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை என்பது இப்பொழுது கன்னிராசிக்கு மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. எனவே அதிக அளவிலே நன்மைகளை நீங்கள் அடையப் போகிறீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். உங்களுடைய குடும்பத்திலே யாருக்கோ ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. அது என்ன, வடகாப்பு சீமந்தமா, இல்ல காது குத்துறதா, இல்ல குழந்தைய தொட்டில்ல போடுறதா, புண்ணியாக வாதனம் பண்ணி தொட்டில் இடுவோம் நாளா, என்ன சுப நிகழ்ச்சின்னு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். திருமண வயதில் இருக்கும் கன்னிராசினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். திருமணத்திற்கான வரன் பார்த்து பெண்ணு பிடிச்சிருக்கு, பையன் பிடிச்சிருக்கு அப்படின்னு 2 பேரும் சொன்னதுக்கு அப்புறம் டேட் பிக்ஸ் பண்ற ஸ்டேஜ் வந்துடும். டேட் பிக்ஸ் பண்றதா இருந்தா என்னுடைய வெப்சைட்டுக்கு வாங்க. சுப முகூர்த்த நாட்கள் என்னுடைய இணையதளத்தில் ஏற்கனவே
பதிவேற்றப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இலவசமாக பதிவிறக்கம். ஃப்ரீ டவுன்லோட் ஆஃப் சுபமுகூர்த்த டேட்ஸ் ஃப்ரம் harihasanallur.com என்னுடைய இணையதளத்திலே இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி உச்சமடைந்ததால் யோகம். 6 8 பரிவர்த்தனை பெற்றதால் யோகம். யோகங்களை வாரி வழங்கும் விதத்திலே கிரகங்கள் எல்லாம் வலுவாக அமைந்திருக்கின்றன. மிக சிறப்பான முறையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. உங்கள் வாழ்க்கையிலே நடைபெற வேண்டிய முக்கியமான நல்ல விஷயங்கள் என்ன உண்டோ அதெல்லாம் நடக்கும். உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் நடக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்குற வாய்ப்பு ஏற்படும். அனைத்து விதமான நன்மைகளும் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறப் போகும் நல்ல நேரம் இப்பொழுது அருகிலே வந்துவிட்டது. 4ஆம் இடத்திலே சனி புதன், 5ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் ராகு, 7ஆம் இடத்திலே குரு, 8ஆம் இடத்திலே ராசி அதிபதி செவ்வாய், 11ஆம் இடத்திலே கேது, 12ஆம் இடத்திலே சந்திரன். இந்த கிரக அமைப்பு இன்றைய தினம் இருக்கிறது. எனவே இந்த கிரக பார்வை மிக சிறப்பாக இருக்கிறது. குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. பரிவர்த்தனை பெற்ற குரு ராசியை பார்க்கிறது. 7 குடைவன் 5லே உச்சமடைந்திருக்கிறது. எனவே விருச்சிக ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசி மாணவ மாணவியர்லாம் இப்பொழுது எழுதும் தேர்விலே நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். சென்டம் 100க்கு 100 வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நிறைய சப்ஜெக்ட்ல 100க்கு 100 வாங்க முடியும். நீங்கள் வாங்குவீர்கள். அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு கல்வி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது விருச்சிகத்திற்கு இருக்கிறது. அதே போல வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியினருக்கெல்லாம் வியாபாரத்தின் மூலமாக நல்ல வருமானம் வரும். நிறைய வருமானம் வரும். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருப்பதால் அதிர்ஷ்ட காற்று வீசி கொண்டிருக்கிறது. விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்ட காற்று வீசுகிறது. நீங்க ரொம்ப லக்கி. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கடவுள் கொடுக்கிறார். ரெடியா வச்சிருக்காரு. நீங்க கேட்ட உடனே இந்தா புடின்றாங்க. கடவுள் கொடுக்கிறார். அற்புதமான நல்ல நேரம். முயற்சி செய்தால் எல்லாமே நடக்கும். இப்போ உங்களால் முடியாததே எதுவும் இல்லை. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். சந்தோஷமான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் ஏற்படும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு நட்புறவு வலுப்பெறும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தோடு குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு இப்பொழுது பாக்கியம் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் யாராவது இப்பொழுது அவர்கள் வீட்டுல கல்யாணம் நிச்சயம் பண்ணிருப்பாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போறேன், நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. வரேன்னு சொல்வீங்க. எல்லாரும் சேர்ந்து கிளம்பி போய் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வருவீங்க. நல்லதெல்லாம் நடக்கும். உங்க ஃபேமிலியில நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் நடக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலையிலே இருக்கின்றன. எனவே உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 2க்கும் 9க்கும் அதிபதியான கிரகங்கள் 2ஆம் இடத்திலே இணைந்திருப்பது ஒரு யோகம். சுக்கிரன் 3ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். 5ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது மற்றொரு சிறப்பான யோகம். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கும் இளம் வயது தம்பதியினருக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை பிறக்கும். திருமணமான மகர ராசி ஆண்களாக இருந்தாலும் அல்லது மகர ராசி பெண்களாக இருந்தாலும் இப்பொழுது ஒரு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே 1 இருக்குன்னா 2வது பிறக்கும். ஏற்கனவே 2 குழந்தை இருக்கு சார், எனக்கு 2 போறோம் அப்படின்னா இல்ல 3வதுக்கு பிறக்கும். குழந்தை பிறக்கும். இஃப் யூ ஆர் பிலோ 50 குழந்தை பிறக்கும். அந்த அளவுக்கு இப்ப புத்திர சந்தானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது கிரகங்களிலே. 5ஆம் இடத்திற்கு அதிபதியான கிரகம் உச்சமடைந்து 5ஆம் இடத்திலே குரு இருந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் புத்திர சந்தானம் ஏற்படும். சரி, ரொம்ப வயசான ஒரு மகர ராசிக்காரர் இருக்காரு.
88 வயசாகுது, அவருக்கு என்ன பலன் அப்படின்னா, பையன் ஓகோன்னு பெரிய பதவிக்கு போயிடுவார். உங்களுடைய சன்னுக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும், அல்லது உங்கள் மகள் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தால் அவருக்கு இப்பொழுது பெரிய பதவி கிடைக்கும். மகன் மகள் ஆகியோரின் வாழ்க்கை தரம் உயரும். அவர்களின் உத்தியோகம் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். இல்ல திருமண வயசுல பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். மகனோ மகளோ திருமண வயதில் இருந்தால் அவர்களின் திருமணம் இப்பொழுது முடிவு செய்யப்படும். எனவே குடும்பத்தில் வம்ச விருத்தி, சுப நிகழ்ச்சி நடைபெறுதல் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போறது. அதுதான் இப்ப பலன். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசிக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். உங்களுடைய செல்வாக்கு, சமூக அந்தஸ்து, பெயர், புகழ் இவையெல்லாம் வெகு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உயர் பதவி கிடைக்கலாம். 5 குடைவன் ராசியிலே இருக்கிறது என்பது ஒரு யோகம். 5 குடைவன் ராசிக்குள் வந்து விட்டது. ராசி அதிபதி சனியும் 5 குடைய புதனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ராசியில சனி புதன் சேர்க்கை. சனி புதன் ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்கு. சனி உங்கள் ராசி அதிபதி, புதன் 5 குடைவன், ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்கு. அதனால பதவி கிடைக்கும். 5ஆம் இடம் பதவியை குறிக்கும். 5ஆம் இடம் குழந்தைகளை குறிக்கும். பிள்ளைங்களாம் நல்லா இருப்பாங்க. குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கிறதா, கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை பிறக்கல அப்படிங்கிற மாதிரி யாருக்காவது இருந்தா இப்ப குழந்தை பிறக்கும். ஆக மொத்தம் கும்பராசி அன்பர்களுக்கு இப்பொழுது இந்த சனி புதன் சேர்க்கை ஒரு பெரிய நன்மையை செய்யும். உங்களுக்கு என்ன நன்மை வேணுமோ அது செய்யும். மீன ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். சீதக்களவ செந்தாமரை விநாயகர் அகவல் படிங்க. விநாயகர் அகவல் டிவியில போட்டு பாருங்க, யூடியூப்ல நல்லா இருக்கும். பாரத ரத்னா MS அம்மா குரல்ல விநாயகர் அகவல் யூடியூப்ல வருது. விநாயகர் அகவல் பை MS சுப்பலட்சுமி அப்படின்னு போடுங்க, யூடியூப்ல வரும். ரொம்ப நல்லா இருக்கும். மாலை நேரத்துல இதெல்லாம் கேட்கணும் வீட்டுல. விநாயகர் அகவல் MS சொன்னது, அப்புறம் விஷ்ணு சகஸ்ரநாமம், ஸ்ரீருத்ரம். காலையில ஸ்ரீருத்ரம், சாயந்தரம் விஷ்ணு சகஸ்ரநாமம். இதெல்லாம் போட்டு டெய்லி கேட்கணும். தினசரி நாம் கேட்க வேண்டிய முக்கியமான ஸ்லோகங்கள், பக்தி பாடல்கள், மந்திரங்கள், இதுல எல்லாம் என்ன அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் ரொம்ப முக்கியம். டெய்லி கேட்கணும், எல்லாரும் கேட்கணும். அதே மாதிரி ருத்ரம், சமக்கம், சூக்தாதிகள், லக்ஷ்மி சகஸ்ரநாமம், இதெல்லாம் டெய்லி கேட்டுக்கிட்டே இருந்தா நல்லது. இதெல்லாம் எப்பப்ப டைம் கிடைக்குமோ போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும் யூடியூப்ல. இப்பதான் எல்லாத்துக்கும் ஃபெசிலிட்டி இருக்கு. இப்பெல்லாம் போன்லயே வருது. ஆண்ட்ராய்டு போன் இருந்தா போன்ல வருது, இல்ல டிவியில யூடியூப் கனெக்ட் பண்ணி போட்டோம்னா அதுல வருது. எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு கேட்டுட்டு நல்ல விஷயங்கள்லாம் காலை விழுந்துட்டே இருக்கணும். நல்ல விஷயங்கள் காலை விழுந்தா மனசு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தா பேச்சு நல்லா இருக்கும். பேச்சு நல்லா இருந்தா செய்கை நல்லா இருக்கும். செய்கை நல்லா இருந்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நன்மையை செய்தால் நன்மை நமக்கு கிடைக்கும். தீமை செய்தால் தீமை தான் கிடைக்கும். நம்ம எதை போடுறோமோ அதான் எடுக்கிறோம். நல்லா யோசிக்கணும். எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் எடுப்போம். நெல்லு விதைச்சா நெல்லை எடுக்கலாம், கொள்ளு விதைச்சா கொள்ளு எடுக்கலாம், எள்ளு விதைச்சா எள்ள எடுக்கலாம். நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் எடுப்பேன். அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரிதான் செய்கைகள். நன்மை செய்தால் நன்மை திரும்பி வரும், தீமை செய்தால் தீமை வரும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். யாரும் கொடுக்க வேணாம், தாமே வரும். தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் வள்ளுவர். அதனால இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குன்னே பத்திரமா இருங்க, பார்த்து பேசுங்க. யார் மேலேயே கோபத்தை போட்டு கொட்டிடாதீங்க. அன்பான வார்த்தைகளை, பண்பான வார்த்தைகளை, பண்பு தவறாமல் அன்பு தவறாமல் அனைவரோடும் நடந்து கொள்ள வேண்டும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும்